அதிகாலை 7:30. வணக்கம் நண்பர்களே. நேற்று பிடிச்ச அந்த கழுத்து வலி இன்னும் சரியாகலை. நானும் என்னென்னவோ பண்ணி பார்த்துட்டேன், எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. உங்களுக்கு தெரிஞ்ச ஐடியா இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அந்த கழுத்து வலியோட ஜிம்முக்கு போனால் வேலைக்கு ஆகான்னு சொல்லிட்டு மாடியில் போய்ட்டு 1/2 மணி நேரம் வாக்கிங். இங்கே பார்த்தீங்கன்னா என் தலைவனை எப்படி ஜாலியாக தூங்கின்னு இருக்கான். ஒரு 1/2 மணி நேரம் வாக்கிங்கை முடிச்சுட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டேன் நண்பர்களே. காலை வணக்கம். அப்புறம் காலையிலே கடையை தோண்டு கடையில் இருக்க ஸ்டாக்லாம் செக் பண்ணிவிட்டு கடையெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ண நண்பர்களே. நம்ம கடையில் பேடிஎம் மிஷின் 1 வீக்காக வேலை செய்யலை. பேடிஎம் நண்பர்கள் வந்தாங்க, அதை சரி பண்ணேன். வந்தவங்களுக்கு 2 ஜிகர் தண்டாவை கொடுத்துட்டு, ப்ரோ நீங்கள் பேடிஎம் மிஷினை ரெடி பண்ணுங்கள், நான் வந்து கடையை ரெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் கடையை ரெடி பண்ணியிருந்தேன். அவங்களும் ரெடி பண்ணிட்டாங்க நண்பர்களே. மதியம் 1:30. நண்பர்களே, இன்றைக்கி மதியம் அருமையான ஹெல்த்தி ஃபுட்டு, ராகி கேழ்வரகு செம்மையாக இருக்குது. நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க நண்பர்களே. கடந்த 6 மாதமாக கடையிட்டு வீட்டில் இருந்த ஏசி ஃபால்ட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஃபால்ட் ஆகி என் கழுத்தும் ஃபால்ட் ஆகி இன்னும் என்னென்னலாம் பார்க்க போகிறோன்னு தெரியல. அதுக்குள்ளே நம்ம குட்கா நம்பர் வந்துட்டார். அவர் கொஞ்சம் காசை கொடுத்துட்டு அப்புறம் ஏசி மாட்டை வந்தவங்களுக்கு ஸ்நாக்ஸை கொஞ்சம் கொடுத்துட்டு, நண்பர்களே இப்படி எல்லாருக்கும் ஒன்று கொடுத்தேன். எனக்கு என் வயிற்றுக்கு ஏதாவது கொடுக்கணும்ல. ஸோ அதனால் என் வயிற்றுக்கு பப்பாயாவும் கொஞ்சம் கிரில் பண்ண சிக்கனையும் நான் கொடுத்துட்டேன் நண்பர்களே. சும்மா சொல்லக்கூடாது, அருமையாக இருக்குது. வழக்கம் போல் ஆன் டைமுக்கு நம்ம சிலுக்கு கடைக்கு வந்துட்டா. அவகிட்ட கொஞ்சம் பாட்டுகள்லாம் பாட்டு பாடியிருந்தேன். நான் பாட்டு பாடுறது கேட்டு வானத்துக்கே பொருளான்னு நினைக்கிறேன். செம மழை பெஞ்சிச்சு. அதை பற்றி தான் திங்க் பண்ணியிருந்தேன். இப்போலாம் நண்பர்களே அதிகமாக பேசுறதை விட ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்குது. அதனால் சைலண்ட்டாக இந்த மழையை பார்த்து அப்படியே ரசித்தபடியே இருந்தேன். என்ன இருந்தாலும் நண்பர்களே, போன வருஷத்தை விட இந்த வருஷம் மழை கம்மி தான். உங்களோட கருத்தை தெரிவிச்சுட்டு போங்க. என்ன ஒரு வாழ்க்கை பார்த்தீங்களா. நல்லா சாப்பிட்டு ஜாலியாக தூங்கினுக்கிறா சிலுக்கு. அடித்த மழையில் எங்கள் அம்மா வேறு சமையல் செய்யலை. அவங்களுக்கு வேறு பரோட்டா வேணுமா. ஸோ அவங்களுக்கு 2 பரோட்டா வாங்கிட்டு வந்தேன். நான் ஈவினிங் சாப்பிட்டதே எனக்கு முடிஞ்சு போச்சு. அவள் தான் நண்பர்களே. இன்றைக்கி 5வது நாள். நான் நினச்சதை விடவே ரொம்ப கஷ்டமாக போயிட்டு இருக்கு. பட் கான்ஃபிடென்ட்டாக இருங்க நண்பர்களே, நல்லதே நடக்கும்.